வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருக்கும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்கள் நல்லாவே தெரியும். ஆனா நம்ம தமிழர்களோட சொந்த மாதங்கள் என்னென்னு தெரியுமா? வாங்க பாப்போம். தமிழ் வருடத்துல மொத்தம் 12 மாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் தனி சிறப்பும் திருவிழாவும் பாரம்பரியமும் இருக்கு. சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு தொடங்கும் மாதம். வைகாசி மாதம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப முக்கியமான திருவிழா. ஆனி மாதம் ஆனி உத்திரம் சிவபெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த நாள். ஆடி மாதம் அம்மன் கோவில் திருவிழாக்களும் ஆடிப்பெருக்கும் இந்த மாதத்துலதான். ஆவணி மாதம் ஆவணி அவிட்டம் மற்றும் பல ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடக்கும். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் சிறப்பான மாதம். நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. ஐப்பசி மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் காலம். தீபாவளியும் பொதுவாக இந்த மாதத்துலதான் வரும். கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் உலக புகழ்பெற்ற திருவிழா. மார்கழி மாதம் திருப்பாவை திருவெம்பாவை கோவில் பஜனைகள் இசை விழாக்கள் நிறைந்த மாதம். தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்வாங்க. பொங்கல் திருநாளும் இந்த மாதத்துலதான். மாசி மாதம் மாசி மகம் புனிதமான திருவிழா. பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் முருகன் மற்றும் சிவன் கோவில்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். இப்படி இந்த 12 மாதங்களும் வெறும் காலண்டர் மாதங்கள் மட்டும் இல்ல. நம்ம தமிழர் பண்பாடு, விவசாயம், ஆன்மீகம், திருவிழாக்கள், இயற்கை இவை எல்லாத்தையும் இணைக்கும் ஒரு அழகான அடையாளம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய தமிழ் தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.